நிறைந்தவரே துதிக்கிறோம். எல்லாவற்றை செய்ய வல்லவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஜெயபலமானவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு வாசமா இருக்கிறவரே மை துதிக்கிறோம். நாங்கள் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவனே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெரியவராய், உயர்ந்தவராய், உன்னதமான தேவனாய், வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா மை துதிக்கிறோம். சோதரம், சோதரம். சகலத்தை செய்து முடித்தவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதத்தின் தேவனே மை துதிக்கிறோம், உன்னதத்தின் தேவனே மை துதிக்கிறோம், வல்லமையுள்ள தேவனே மை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், அற்புதங்களின் தேவனே மை துதிக்கிறோம், அதிசயமானவரே மை துதிக்கிறோம், வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிறவரே மை துதிக்கிறோம், எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். தடைகளை உடைக்கிற தேவனே மை துதிக்கிறோம், தடைகளை மாற்றுகிறவரே மை துதிக்கிறோம். சோதரம், 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 சோதரம். வானது சிங்காசனம், பூமி மது பாதபடி என்று சொன்னவரே உம்முடைய பாதபடியில் இருந்து உமை நோக்கி பார்க்கும்படியா, உம்மை நோக்கி பார்க்கும்படியா நீர் எங்களை தந்த கிருபைக்கா உமக்கு சோதரம், 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 சோதரம். எங்களோடு கூட இருப்பவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். துதியில் பிரியப்படுகிறவரே மை துதிக்கிறோம், சோதரம், 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 சோதரம். அநேக கிருபையினாலே, அநேக ஆண்டவரே, அநேக சோதரத்தினால கிருபை பெருகும் என்று சொன்னவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாங்கள் முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு வெள்ளத்தோடு மை ஆராதிக்கும்படியா, மை மகிமைப்படுத்தும்படியா எங்களுக்கு கிருபை தருகிறவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். தடைகளை மாற்றுகிறவரே மை துதிக்கிறோம், சோதரம், சோதரம், சோதரம். இல்லாதவளை இருக்கிற போல் அழைக்கிற தேவனே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, ஜீவிக்கிற தேவனே, பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம், சோதரம், சோதரம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தரே மை துதிக்கிறோம், சோதரம், சோதரம், சோதரம். இல்லாதவளை இருக்கிற போல் அழைக்கிற தேவனே மை துதிக்கிறோம், சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவரே மை துதிக்கிறோம், இதுவரை நடத்தினவரே மை துதிக்கிறோம். எங்களோடு கூட வாசம் செய்கிறவரே மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு சோதர, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாய் புத்திர சீகாரத்தை தந்தவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். இதுவரை நடத்தின எங்களை இதுவரை நடத்தினவரே உமக்கு சோதரம், 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 சோதரம். ஜீவனுள்ள தேவனே, உண்மையுள்ள தேவனே, வல்லமுள்ள தேவனே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, துதிக்கு பாத்திரரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காம கொடாகுடி சோதரண்டவரே, நீ அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், வல்லமுள்ள தேவனாய், மகிமை நிறைந்த தேவனாய் இருக்கிறபடியாமை துதிக்கிறாண்டவரே. ஒரு வார காலமாய் எங்களை அதிசயமாய் நடத்தினரே, அற்புதமாய் நடத்தினரே. போன எல்லா இடங்களும் எங்களோடு கூட இருந்தரே. மாலகா துரபா ஷகரபலபா. எங்களை அற்புதங்களைனாலும் அதிசயங்களை எங்களை வெளிப்படுத்தினவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறாண்டவரே. எங்களோடு கூட இருந்தவரே மை துதிக்கிறோம். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலாவை செவ்வை பண்ணுவேன் என்று சொன்னவர், எங்கள் வழிகளை செவ்வை பண்ணினவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொண்டிரே எமக்கு சோதரம் ஆண்டவரே. எங்களை பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிரே எமக்கு சோதரம், சோதரம், சோதரம் ஆண்டவரே. கைடிசுற எல்லா வேலையிலும் நீ கூட இருந்தவரே எமக்கு சோதராப்பா, சோதராண்டவரே, சோதராண்டவரே. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்கா சோதராண்டவரே, ஒன்று கூடி உம்மை துதிக்கும்படியா, ஒன்று சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியா நீ தந்த கிருபைகளுக்கா நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை கூடுகை நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புற எல்லா சத்துருடைய எண்ணங்கள் இயேசு நாமத்தினால எல்லாம் நிர்மலமாய் போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதமான பலன் ஆண்டவரே, உன்னதமான பலன் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இறங்க கட்டும் இயேசு நாமத்தினாலே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியார் எங்களோடு இடைப்படும்படியாய், பரிசுத்த ஆவியார் எங்களோடு இடைப்படும்படியாய் உம்மை நோக்கி வேண்டுகிறோம் தகப்பனே. எங்களுக்கு நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் எங்கள் மத்தியில் கிரியை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இடைப்படும்படியாய், உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரை என்ன நோக்கத்தோடு தேவ சமூகத்தில் வருகிறார்கள்
அவர் நோக்கங்கள், அவர் சிந்தைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் எங்கள் சிந்தைகளை அறிந்திர தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஆண்டவரே பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி இருக்க ஆண்டவரே. எங்களை நோக்கி ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க செய்தவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். எல்லா தடைகளும் விலகட்ட ஆண்டவரே, எல்லா தடைகளும் விலகட்ட ஆண்டவரே. நாங்கள் முழு இதயத்தோடு உம்மை தேடும்படியாய், நீ கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே, எல்லா தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் ஆண்டவரே, ஆராதனைக்கு விரோதமாக வருகிற காரியங்கள் இயேசு நாமத்தினாலே எல்லாம் விலகி போகட்டும். இயேசு நாமத்தினாலே எப்படி செய்கிறபடியா நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்ன சபையில எழுந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வருகிற பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆவியிலே உம்மை துதிக்க, ஆவியில் உம்மை மகிமைப்படுத்த நீ கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவில் ஒரு புது உற்சாகத்தை தந்து எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அல்லாஹ் துரா நிக்கா ரப ஷக ரிமல துரப ஷக ரபலபா. ஆத்மாவிலே ஒரு புது பலத்தை தந்து எங்களை நீ அனுப்ப போறக்கா நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்து எங்களை நடத்த போற கிருபைக்கா நன்றி ஆவியானவரே. மக்கு சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, பாடல் பகுதி உம்முடைய கரத்தில் தருகிறோம், ஆராதனை பகுதியை உம்முடைய கரத்தில் தருகிறோம், செய்தியை உம்முடைய கரத்தில் தருகிறோம், சாட்சியை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியை நீ ஆசீர்வாதம் தரும்படியாய், காணிக்கை பகுதியை உம்முடைய கரத்தில் நீ ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே, கொடுக்கிற கடத்தை நீர் இன்னும் கொடுக்கும்படியா நீ உற்சாகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியை உம்முடைய கரத்தில் தருகிறோம். கீபோர்டு உம்முடைய கரத்தில், கீபோர்டு வாசிக்கிற பிள்ளை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. சவுண்ட் சிஸ்டத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம், நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே. கொயர் பகுதியை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனதோடு ஒரு முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியா, உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நீ கிருபைகளை தந்து வழி நடத்த போற கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. எப்படி செய்ய போறக்கா நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தெல்லாம் எங்களை மூடும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகட்டும். உம்மை பாடி துதிக்க நீங்க கிருபை தாங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு பாடும்படியாய், முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிக்க, முழு பலத்தோடு நாங்கள் ஆராதிக்க நீ கிருபை தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. வருகிற பிள்ளைகள் பலனடைய ஆண்டவரே, ஆவியில பலனடைய கிருபை தாங்க. எப்படி செய்ய போறக்கா நன்றி. மீத நேரத்தை உம்முடைய கரத்தில் இருக்கும். எல்லாவற்றையும் குமாரன் இயேசு மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பாடலாக, இயேசுவே உன் நாமத்தினாலே இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இருதயத்தினே கூடினோம் இந்நாளிலே. இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்தோடு
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்ற பாடலை பாடி அதிகாலையிலே தேவனை தேட வந்திருக்கிற பிள்ளைகள் அவருக்கு சோத்திர பலிகளை செலுத்தி இந்த நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோம். சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர். அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் எல்லாம் பார்த்துக் கொள்வி. யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்ல
ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 ஹalleluya 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 எல்லாரும் கையில் எடுத்து அப்பா உங்களுக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை உங்கள் ஒருவருக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கிறேன்டாடி இந்த ஆராதனை பிரியப்படும்படியாய் எங்களை நீ பிரியப்படும்படியாய் உம்மை துதிக்கிற ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே நீ துதியில் பிரியப்படுகிற தேவனாய் ஆராதனைக்கு தகுதியான தேவனாய் நீ இருக்கிறபடியா நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே எங்களை ஒரு வார காலமாய் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தினரே அதற்காக உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்க ஆண்டவரே நீ மகிமை உள்ள தேவனாய் மகத்துவமுள்ள தேவனாய் நீ ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலவேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனே உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் ஆண்டவரே எபினேசராய் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் நீ இருந்தபடியா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே எங்களுக்கு உதவி நீரே எல்லா காரியங்களிலும் உதவி நீரே எல்லா தேவைகளிலும் உதவி நீரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாய் ஆண்டவரே இந்த உலகத்தை நீர் ஆளுகை செய்கிற தேவனாய் சர்வத்தை எங்கள் ஆண்டவரே சர்வத்தை நீர் ஆண்டவரே உருவாக்குனவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே என்ன நான் பிரசாதம் எடுத்தும் எந்த ஸ்தலத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே இந்த இடத்தில் நீர் வந்திருக்கிற கிருபைக்கு உமக்கு நன்றி என்று ஆமென் சொல்லி ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya உம்மை துதிக்கிற ஆண்டவரே நீர் இந்த இடத்தில் வந்த கிருபைக்கு உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி 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 தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீ எல்ரோயாய் எங்களை காண்கிறவரே எங்கள் சபையை காண்கிறவரே எங்கள் ஆத்துமாக்களை காண்கிறவரே எங்கள் குடும்பங்களை காண்கிறவரே எங்கள் பிள்ளைகளை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி
சொல்லுகிற ஆண்டவரே, எல்சடாய் உமக்கு நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய வல்லவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எல்ரோயாய் எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம் எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசியே எங்களுக்கு வெற்றி தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா மெக்காதிசே எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்வார். நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், அவர் நம்மளோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று வேதம் சொல்வார். ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லமா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை இதுவரை பரிசுத்தப்படுத்தினரே, இதுவரை நடத்தினரே, எங்களை உதவி செய்திரே, எங்களை பாதுகாத்து கொண்டிரே, எங்களோடு கூட இருந்தீரே உமக்கு நன்றி. எங்களுக்கு சமாதானத்தை தந்தீரே, தேவனை சந்தித்தரே உமக்கு நன்றி என்று சொல்லுமா, நன்றி என்று சொல்லுமா. நாம ஹல்லேலூயா. அவர் நன்றி சொல்லாமே, நன்றியை எதிர்பார்த்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுமா, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே நீ உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை நீர் என்னை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுமா. சற்று நேர வாய்களை திறந்து அவரை துதிப்போமா, அவரை மகிமைப்படுத்துவோமா. இயேசுவே, நீ எங்களோடு கூட இருந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா. நீமா ரந்தரவ கசே கரீமா லோதரா லீமா ரேசி கரலீமா ரக்கா சூரபலவா. நீ போன எல்லா இடங்களிலும் நான் உன்னோடு கூட இருந்தேனே. நீர் என்னை ஆமென், நான் உன்னோடு கூட இருந்து ஆண்டவரே, நான் உன்னை ஆண்டவரே எல்லாருடைய கண்களும் தயவிடைக்க பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு தயவு கிடைத்த பண்ணின கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. கைகளை எடுத்து ஹல்லேலூயா. நம்ம யாருக்கெல்லாம் தயவு கிடைக்க பண்ணினாரோ அந்த கர்த்தரை மகிமைப்படுத்த. ஓ ரிக்கா லபரபா ஓ ரித்தி ரிபா ஷே கரால் லேமா ராதுரபா. நான் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் செய்ய காரியங்கள் பயங்கரமா இருக்கு என்று சொன்னவர். அப்பா, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிறவரே, நீ ஒருவரே பெரியவர் அப்பா. நீ ஒருவரே உயர்ந்தவர், நீ ஒருவரே வல்லவர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே எங்களை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. எங்களுக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தவர். ஹல்லேலூயா. எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவரே ஆண்டவரே, எங்களை உம்மோடு சேர்க்கும்படியாய் நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு கூட வாசம் செய்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களோடு உதவி செய்கிறவரே, அனுதினம் உதவி செய்கிறவரே, எங்களை நீமுடைய உதவி இல்லாம எங்களால் வாழ முடியாது டாடி, எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. அனுதினமும் உம்முடைய உதவி செய்கிற எபினேசராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியாய் உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அனுதினமும் தேவனுடைய கிருபை இல்லாம நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷமும் வாழ முடியாது. ஆனால் உலகம் மாயான உலகத்தை நம்பி வாழ முடியாது. ஆமென். உலகத்திலே மாயான காரியங்கள், மாயான சிந்தனைகள், மாய்மலமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் அவருடைய பிள்ளைகளை அவரோடு கூட இருந்து ஹல்லேலூயா நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார். நமக்கு அனுதினம் உதவி செய்கிறார். எபினேசராய் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே உமக்கு நன்றி என்று சொல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறபடியா ஆண்டவரே, நானும் என் வீடாரும் உமையே துதிப்போம் என்று சொல்லாமா. உமையே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, பாவியா எங்கள் மேல் கிருபையா இருக்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லமா. கா தூரபலபா திரிபல ரேசி கரமலபா நிக்க ரெந்த ரிபா ஷேகர் ஆலோ தூரா மக்கா தூரபல ரிபா நேஷி கரமலபா தூரபா ஷகரபலா. அவர் நீதிமானை அழைக்க வரல, பாவிகளை நேசிக்க வந்த தேவன், பாவிகள் மேல் அன்பு கூற வந்த தேவன், நம்மை பாவிகளா இருந்த நேரத்தில் நம்ம அன்பு கூர்ந்து, நம்ம கிருபை கூர்ந்து, நம்மை நேசித்து, நம்ம வைத்த அன்பு நிமித்தமாக நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்ம கழுவி, நம்ம ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்து ஹல்லேலூயா ரட்சணித்தின் பாடல்னால ரட்சணித்தை தந்து, ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து தேவ சபையில கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த நல்ல தெய்வத்தை கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஏசப்பா சொல்லுவோமா, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் மக்கு நன்றி சொல்லுவோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா. என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நன்றி ஆராதனை. நானும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. அதுபோல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. அதுபோல சுமந்தீரே நன்றி. அந்தன்றை காண என் தேவைகள் யாவை உம் கரம் நல்கியதே. வானத்துக்கு நேராய் கண்களை சொல்லமா. அந்தன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே.
நன்றி 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 கருபோல சுமந்தீரே நன்றி இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துமா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம்ம இருதயத்திலே சுமந்து கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா. நான் பாடணும், இருதயத்திலே சுமந்தீரேன் ஆண்டே. இருதயத்தில் சுமந்து வருகிறார். ஒவ்வொருவரையும் இருதயத்தில் சுமந்து வருகிற நம்ம கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் நடத்தின தேவன் ஒரு குறைவில்லாதபடி ஷகா ரேந்த ரபா கசி கரல் லேமா ரோகா நீமா ரேசி கர் லேமா தூரபா ஷகரவால அவர்களுக்கு ஒரு குறைவில்லாதபடி அவருக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து அவருக்கு ஒரு தேவையில்லாத எல்லாவற்றையும் நிறைவாக செய்த தேவன் இன்றைக்கு நம்மளோடு சொல்கிறார், உன் தேவைகள் எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிற தேவன், உன் தேவைகளெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறவன், உனக்கு அண்டாண்டு தேவையான காரியங்களை நான் உனக்கு செய்கிற கர்த்தர். நீர் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துங்க. நீ கரசி கரமலா தூரா நீமா ரந்த ரப கசிகர் லீபா ராக்கா லீபா ரோசி கரமல் லீபா ஷர்வா. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவரை கூப்பிடுகிற பிள்ளைகள், அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி ஆயிருக்கும் கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னவர், ஒரு நன்மை குறாதிப்படாதபடி நம்ம இதுவரை நடத்தினாரே, இன்னும் நடத்த உண்மை உள்ளவர், இன்னும் நடத்த உண்மை உள்ளவர். அந்த நல்ல தெய்வத்தை இருதயத்தில் ஆழத்திலிருந்து கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தேவனே, என் வாழ்க்கையில எனக்கு உதவி செய்த தேவனே, எனக்கு பாதுகாத்தவரே, என்னை பராமரித்தவரே, ஒரு குறைவில்லாதபடி என்னை நடத்தி வந்திரு, உமக்கு நன்றி என்று சொல்லமா. ஆண்டவரே சாமேன். ஹல்லேலூயா. யோசுவா சொல்கிறார், நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை இல்லாமல் நாங்கள் யாரை சேவிப்போம்? ஹல்லேலூயா. சொல்லமா, நான் என் தேவனை துதிக்க வந்திருக்கிறேன், என் இயேசுவை துதிக்க வந்திருக்கிறேன். அவருக்கு என் ஆராதனை, அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன், அவரை கனப்படுத்த வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மன மகிழ்ச்சியா இருந்தேன். ஆண்டவரே, இது ஆராதனை வேலை, ஒரு களிப்பின் ஆராதனை. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டாடுகிற ஆராதனை, அதுதான் ஆமென், அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டாடுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பின் சந்தோஷம் முதல்ல ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை பாருங்க, யாரும் நமக்கு சொல்லித்தர தேவையில்லை, யாரும் தேவனை ஆராதிக்க சொல்லித்தர தேவையில்லை. நம்ம வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் எப்போதும். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை வாழ்க்கையில அவருக்கு எது சொல்லிக் கொடுக்க தேவையில்லை,
கர்த்தருடைய ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒருபோது ஹல்லேலூயா தன்னுடைய தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு வெளிப்படுத்தி ஹல்லேலூயா இந்த நடத்துல இந்த இடத்துல இப்படி நடக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நடத்தி வருகிற தேவர். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 12:12 சொல்லப்படுது. ஆமென். நம்ம என்ன பேச வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ கர்த்தர் அந்த நேரத்தில் நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவார் என்று வேதம் சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நாம் நினைப்போம் நாம் படிப்பினால இல்லாட்டி நம்ம பணத்தினால நான் வாழ்கிறேன் அல்ல, கர்த்தருடைய சுத்த கிருபையினால. சொல்லுமா, அவருடைய சுத்த கிருபையினால தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவருடைய சுத்த தயவுனால தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவருடைய தயவுனால அவர் பாராட்டின தயவு பெரியது. ஹல்லேலூயா. அவர் செய்த கிருபை பெரியது. அவர் பாராட்டின எனக்கு மகிமை பெரியது. ஹல்லேலூயா. அந்த மகிமை நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. நம்ம அவருக்காய் காத்திருக்கிற போது நம்ம ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனே, நீ என்னை வெட்கப்படுத்த விடாத தேவன் என்று சொல்லும். ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்த விடாத தேவனே. நான் அநேக நாட்களாய் சில காரியங்களுக்கான ஆண்டவரை காத்திருக்கலாம். ஹல்லேலூயா. சில தேவைகளுக்காக காத்திருக்கலாம். அல்லோடைய நம்ம பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக காத்திருக்கிறோம். நம்முடைய வாய் வேலைக்காக காத்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், எனக்காக காத்திருக்க பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆமென். ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. சாரால் அநேக நாட்களாய் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் அவர்களுக்கு நிந்தைகள் வந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக நாட்களாய் நம்மளை பலவிதமாக பேசலாம், பலவிதமான காரியங்கள் வரலாம். ஹல்லேலூயா. நமக்கு யோர்தான் போல தடைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் தடைகளை உடைக்கிறவர். ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும். கர்த்தர் அந்த தடைகள் எல்லாம் உடைத்து நம்ம ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர். சொல்லுமா, கர்த்தருக்கு காத்திருப்போர் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைப்பா. நாங்கள் வெட்கப்படுவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு முடிவு உண்டு. நீ இதுவரை நடத்தி வந்திருக்கிறீர். என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஊத்திரவங்களும், எல்லா பாடுகளும், எல்லா நிந்தைகளும், எல்லா அவமானத்துக்கு ஒரு முடிவு உண்டு. சொல்லுமா, கர்த்தரை பார்த்து சொல்லுமா, என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வைத்திருக்கிறேன். அதை நான் தரிசனத்தில் நான் பெற்றுக்கொள்ள போறேன். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை எடுத்து தேவனை மகிமைப்படுத்துமா. எனக்கு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்தில் முடிவு உண்டு. என் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியில முடிவு உண்டு. என் வாழ்க்கையில ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துமா. நிச்சயமாய் முடிவு உண்டு. வாயத்திறந்து எல்லாரும் சொல்லும், என் வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. நான் நம்பி இருக்கிறேன். காரியம் நிச்சயமாக கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன்.
அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் அழைத்தவரே உண்மையுள்ளவர், சுகவாழ்வை துளிக்க செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை துளிக்க செய்வார். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அற்புதம் பெருமறை. ஹல்லேலூயா. நிச்சயமாவே எனக்கு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவ வசனத்தின்படி நான் காத்திருப்பேன். கர்த்தருடைய சமத்தில் காத்திருப்பேன். நிச்சயமாய் என் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு ஆமென் ஏசாவுக்கு விரோதமாய் வந்தபோது, ஹல்லேலூயா, யாக்கோபுக்கு விரோதமாய் ஏசா வந்தபோது அவர் காத்திருந்தார். தேவ சமத்தில் காத்திருந்து ஜெபித்த போது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அம்மாக்கா தூரபாஷகரபாலா தேரிபா காசி கரமல் லேம் ரோசி கரபாலா தேரிபா காசி கரபாலவா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். யாக்கோபு ஆமென் தேவன் நோக்கி முறையிட்ட போது ஆமென் தேவன் கேட்டார், உன்னோட பேர் என்ன? என்னுடைய பேர் யாக்கோபு என்று சொன்னார். இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, உன் பேர் இஸ்ரவேல் என்று கர்த்தர் பேரை மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கர்த்தர் நம்மை சூழ்நிலை மாற்றுகிறவர். நம்ம கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது நம்மை பலனடைய செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புதுபலன் அடைந்து கழுகை போல ஷெட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்பட, நடந்தாலும் சோர்ந்து போகார், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோது ஹல்லேலூயா சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவ பலன் அவர்களை நிரப்பும். ஹல்லேலூயா. எப்போதும் தேவ பலன் ஆமென் கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளை மேல் எப்போது ஒரு தேவ பலன் இருந்து கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காத்திருந்து ஜெபித்த போது தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள், தேவ தரிசனங்களை பெற்றுக்கொண்டார்கள், வல்லமை பெற்றுக்கொண்டார்கள். அவர் வல்லமையாக அவருடைய வாழ்க்கையில வல்லமையான ஊழியங்கள் நடந்தது காத்திருந்து ஜெபித்த போது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் காத்திருந்து ஜெபிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்வார். விசுவாசிகள் பிள்ளைகள் கையில் எடுத்து ஆமென் தேவனை மகிமைப்படுத்தமா. நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன். இந்த காரியத்தை குறித்து நான் கர்த்தருடைய சமத்தில் காத்திருக்கிறேன். அப்பா, கர்த்தர் என்ன காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா.
நம்ம காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணவர். நமக்கு விரோதமா எப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பட்டும், எப்படிப்பட்ட காரியங்கள் வரட்டும், ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. உனக்கு முன்மாதிரி ஆமென் சத்துருக்கள் எப்படிப்பட்ட எழும்பட்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லு, உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாற்றப்படுகிற. ஹல்லேலூயா. வாய்க்க பண்ணுகிற. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டவர். என்னுடைய மகனே மகளே என்று அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு ஆமென் ஹல்லேலூயா அதிகாரத்தை தந்துகிறார். அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற யோவான் 1:14 சொல்லப்படுறது, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் அத்தனை பேரும் அவர் பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் பிள்ளைகள் ஆகியிருக்கிறோம். விசுவாசிக்கிற பிள்ளை கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு அதிகாரம் இருக்கு. அவருடைய பிள்ளை என்ற அதிகாரம். அவர் பிள்ளையை தகப்பன்கிட்ட கேட்கும் போது தகப்பன் எல்லா காரியம் அவருடைய பிள்ளையாகி எனக்கு தர உண்மை உள்ளவர். ஆமென் ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஏசப்பா, நீர் என்னுடைய தகப்பன் அப்பா. எனக்காக தன்னுடைய ஜீவனே நீ ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. எனக்காக தன்னுடைய ஜீவனே ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக நீ தன்னுடைய ஆண்டவரே தன்னுடைய ஜீவனை எனக்காக கல்வாரி சிலுவையில் நீ ஒப்பு கொடுத்தீரே. தன்னுடைய சரீரம், தன்னுடைய உடம்பில் இருக்கிற எல்லா இரத்தத்தையும் எனக்காக நீர் கொடுத்தீரே. எனக்காக கொடுத்து என்னை கிரயமா என்னை மீட்டு கொண்டு வர உமக்கு சோத்திரம் என்று சொல்லமா, சோத்திரம் என்று சொல்லமா. இயேசுவே, எனக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தவர், எனக்கு கிரயம் செலுத்தினவரே, என்னை மீட்டு கொண்டீர். நான் அல்ல, நீர் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவினவரே, ஆமென், என்னை இரத்தத்தினால கழுவினவரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே ஆமென் ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா. அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் என்று பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி அந்தகார வல்லமையை ஒழித்துட இயேசு இரத்தத்தினாலே. ஆமென். கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். எல்லாரும் சொல்லுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. இரத்தமே, இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும். இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்பத்தார். இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்பத்தார். இரத்தமே, இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தால் கழுவிடுமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தால் கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளும். சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளும். இரத்தமே, இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே,
கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்கள் அலங்கரியும். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்கள் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கையில் எடுத்து விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து ரத்தம். ஹல்லேலூயா. நம்ம பாவங்களை நம்மை விடுதலையாக்கின ரத்தம். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை தந்த ரத்தம். ஹல்லேலூயா. தேவனோடு ஒப்புரவாக்கின ரத்தம். ஹல்லேலூயா. நமக்கு சமானத்தையும் அன்பையும் தந்த ரத்தம். ஹல்லேலூயா. நம்ம நீதிமானாய் மாற்றின ரத்தம். ஆமென். அவருடைய ரத்தம் மாத்திரம் நமக்கு சிந்தப்படையில் இருந்தா நம்மை நீதிமானாய் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. நம்ம இன்றும் பாவிகளாய், இன்று அக்கிரமங்களில் நிறைந்தவராய், உலக மனுஷனை போல நம்ம வாழ்ந்திருப்போம். அவருடைய ரத்தம் நமக்கா சிந்தப்பட்டதுனால ஆமென், பரிசுத்தமாய் வாழும்படியாய் நம்மை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லப்பட்டார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லப்பட்டார். தேவனை நம்மை பரிசுத்தப்படுத்தின இந்த நல்ல தேவனை இதயத்தில் ஆழத்தில் கைகளை எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக கொடாடி சோதரம். எங்கள் துதியில் பிரியப்பட்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிறபடியா நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்கா நன்றி. மீதிய நேரத்தை நம்முடைய கரத்தில் தருகிறோம். செய்தி கொடுக்கிற மகனை மறுத்து நீ பேசும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவிலே வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில் தேவனை தொழுது கொள்ளும்படியான கிருபை தந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுதுமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், நம்மோடு கூட இடைபடும்படியாய் நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவெளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ராஜா. எங்கள் நடுவில் அசைவாடுகிற தேவன், இந்த வேளையில் தகப்பனே எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், பாதைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், இந்த காலவெளியில் எங்களோடு இடைபடுவீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நன்மையினால நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிற நாம், ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் வருகிற நாம், எதிர்பார்ப்போடு வருகிற நாம், கர்த்தரிடத்திலிருந்து நம்ம இந்த ஆராதனை வேளையில் அநேக உறுதிப்படுத்தும்படியாய் கர்த்தரை கேட்டபோது இந்த 2-3 முறை அவர் சொன்ன காரியம், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலையில் நாம் வந்திருக்கிறோம், அநேக காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். அதன் நடுவிலே கர்த்தர் நமக்காக இந்த ஆராதனை வேளையில் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தவர், நமக்கு ஜெயத்தை கொடுக்க. ஹல்லேலூயா. ஆதியிலே
ஆதாமின் மூலமாய் விழுந்து போன மனுக்குலத்தை மறுபடியுமாய் உயிர்ப்பித்து அவரோடு கூட வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இழந்து போனதை மறுபடியுமாய் உயிர்ப்பித்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த காலவெளியில் அவரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற நாம் அனைவரும் அவருடைய சமூகத்திலே ஒரு ஜெய பெற்றவர்களாய் காணப்படும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:57 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நாம் விழுந்து போயிருக்கலாம், அநேக காரியங்களை யோசித்து இந்த காலவேளையில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தன்னுடைய பிள்ளைகள் ஒரு ஜெயம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பொதுவாக நம்ம பேரண்ட்ஸை பார்க்கும்போது, பெற்றோரை பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற வேண்டும். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உலக தகப்பனாய் பெற்றோராய் காணப்படுகிற நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும், எல்லாவற்றிலும் முதன்மையாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிற நாம், அந்த பரம தகப்பன் நம்மையும் அப்படி தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள் விழுந்து போகாதபடி, தோல்வி அடையாதபடி, எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அநேக இடங்களில் விழுந்து போகிறோம், அநேக இடங்களில் தோல்வி அடைகிறோம், அநேக காரியங்களை நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் கிடைக்காம போகலாம், நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள், எல்லாரும் வாசிங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எல்லா இடங்களிலும், ஹல்லேலூயா, எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் நாம் வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்று நம்முடைய பரம தகப்பன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும், வேலை காரியங்களில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் வாழும்போது அநேக சவால்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக இடங்களில் விழுந்து போகிற சூழ்நிலை காணப்படுகிறது, அநேக இடத்துல. ஆனாலும் அதன் நடுவிலே தன்னுடைய பிள்ளைகள் வெற்றி சிறக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்று நம்முடைய பரம தகப்பன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை சிலதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், சில வியாதியாக இருக்கலாம், சில காரியங்களாக இருக்கலாம். இது எனக்கு என்னுடைய பாவத்தினால, என்னுடைய பிரச்சனையினால், என்னுடைய காரியத்தினால, அல்லது ஏதோ ஒரு ரீசனால் வந்ததுன்னு சொல்லி சில காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் அப்படி விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நாம் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ வேண்டிய இந்த உலகத்திலே நாம் விழுந்து போகாதபடி நாம் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின போது பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக யோசுவா கானான் தேசத்திற்கு செல்லும்படி பாலும் தேனும் ஓடுகிறதான கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் அவர்கள் பயணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவர்கள் செல்லும்போது யோர்தானை கடந்து அங்கே ஒரு அற்புதத்தை செய்து வழியை திறக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு தடை காணப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி, கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி, தனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடி ஒரு தடை காணப்படுகிறது. ஆனால் அந்த தடையை கர்த்தர் வழியாய் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எப்படின்னா, சாதாரண காலத்தில் சென்றால் அங்கே ஈஸியாக நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை வைக்கல. அறுப்பு காலம், கடல் புரண்டு ஓடுகிற, யோர்தான் ஒரு புரண்டு ஓடுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு காணப்படுகிறது. அப்போது கர்த்தரை நோக்கி அவர்கள் பார்க்கிற போது கர்த்தர் அங்கே வழியை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக போகும்போது நம்ம கர்த்தரை நோக்கி சில வேளையில் பார்க்கறது இல்லை.
ஆனால் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ந்த அவங்க எங்கெங்கோ சுற்றுறாங்க. நம்ம 40 நாட்கள் ஆராதனை வேலை சொன்னது போல் 40 நாட்கள் அவர்கள் சுற்றினாங்க. ஆனால் அவங்க வந்து கரெக்டாக சேர்ற நேரம் அந்த இடம் கரை புரண்டு ஓடுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. கடக்க முடியாத ஒரு நேரம். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வெற்றியை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில் கடக்க முடியாத சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அங்கே கடக்க செய்கிறார். ரெண்டாவது, அடுத்ததாக பார்க்கிறோம், எரிகோ அவர்களுக்கு முன்பதாக காணப்படுகிறது. ஒரு தடை காணப்படுகிறது. அவர்கள் கானானுக்கு செல்ல முடியாதபடி ஒரு எரிகோ மதில் அங்கே காணப்படுகிறது. அங்கேயும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வெற்றியை கொடுக்கிறார். அதையும் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் சென்று போய்கொண்டே இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல அவர்கள் தோல்வி அடைகிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவங்கி சபாரியும் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா ஒரு எல்லாமே ஸ்மூத்தாக போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டவரை தேடுவதற்கு நமக்கு நேரம் இருக்காது. நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கிறது, நேரம் கிடைக்கும் போது ஆராதனைக்கு செல்வது, அப்படி ஒரு காரியம் சில நேரத்தில் நமக்கும் காணப்படும். எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் போது. ஆனால் இங்கே பாருங்கள், எல்லாமே வெற்றி வெற்றின்னு சொல்லி வந்துட்டே இருக்கிற நேரத்தில் திடீரென்று அங்கே ஒரு தோல்வியை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மிகவும் கரைந்து தண்ணீராய் போனது. அவர்கள் இருதயம் வந்து மிகவும் கரைந்து போனது. அநேகர் வந்து முறியடிக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய ஜனம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆண்டவர் நடத்துகிற ஜனம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க அவர்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. எல்லாமே வெற்றியாய் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நடத்தி வருகிறார். ஆனால் இந்த இடத்துல அவர்கள் விழுந்து போகிறார்கள். ஒரு தோல்வியை அந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு தோல்வி ஏற்படுகிறது. அவர்களை துரத்தி விடுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த தோல்விக்கான காரணத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்று ஆவியானவர் நம்மோடு இடைப்பட போகிறார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் காணப்படும் போது கர்த்தர் நம்மை அதனிடத்திலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், முதலாவது காரணம், அவங்க விழுந்து போனதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா 6ஆம் அதிகாரம் 16-18 வரை வாசிங்க. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடே வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலேயே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். இவங்க வந்து எடுக்கிற எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தீடான காரியங்களை நீங்க எடுக்கக்கூடாது. அதே ஆண்டவர் 19ஆம் வசனம் வாசிங்க. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் சகல காரியங்களும், சகல வெள்ளியும் பொண்ணு எல்லாவற்றையும் எடுத்துக்க, ஆனால் எதை எடுக்கக்கூடாது? சாபத்தீடான காரியங்களை எடுக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கை செய்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ காரியங்கள், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் அது நமக்கு தகுதியாயிராது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் இந்த இடத்துல பார்க்குறோம், நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் காணப்படலாம். ஆனாலும் நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? ஆண்டவர் அதுக்காக தான் நம்முடைய வார்த்தையை தந்து நம்மை எச்சரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் காரியமும் இருக்கிறது. ஆனாலும் அதன் நடுவிலே
எல்லாவற்றையும் ஆண்டவர் வைத்திருக்கார். சகல பொண்ணும் வெள்ளியும் எல்லாமே கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இதை தொடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளுக்கு இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாமே சாப்பிடுங்க. ஆதியாகமம் 2:16 வாசிங்க. 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை இதை மாத்திரம் நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எத்தனையோ சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், எல்லா வசதியும் கொடுத்திருக்கிறார். எல்லாம் கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற காரியம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாமே கொடுத்துருக்கான். ஆனால் பிசாசு என்ன பண்ணோன்னா, எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் அந்த இல்லாத ஒரு காரியத்தை தான் அவன் சொன்னான். இந்த இடத்துல பார்க்குறோம், எல்லாமே ஆண்டவர் சொல்றார், பொன்னும் வெள்ளியும் எல்லாமே இருக்குது. ஆனால் சாபத்தீடான ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்படி எச்சரிக்கை கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஆண்டவர் எப்போவுமே ஆண்டோடைய பிள்ளைக்கு அவர் எச்சரிக்கை கொடுக்குற தெய்வன். ஹல்லேலூயா. அதை மீறியந்தான் அநேகர் துணிகரமாக நாம் விழுந்து போகிற காரியம் ஆண்டவர் கண்டிப்பாக உணர்த்துவார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக உணர்த்தும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தவறான காரியங்களை குறித்து பிசாசு நமக்கு சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தை உடனே நமக்கு வரும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். இதை செய்யாத, இதை நினைக்காத, இங்கே இடத்துல போகாத. ஆனாலும் அதை மீறி நாம் செய்கிற வேலையில் தான் இப்படிப்பட்ட தோல்விகள் இந்த இடத்துல வருகிறதை பார்க்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணல, ஒரே ஒரு மனுஷன் தான் பண்ணா. ஆனாலும் அங்கே ஒரு பெரிய தோல்வியை அங்கே பார்க்குறோம். ஒரு டம்ளரில் ஃபுல்லாக பால் இருந்தாலும் ஒரு ட்ராப்பு விஷம் இருந்தால் அது என்ன பண்ணுது, எப்படி மாற்றுகிறதோ அதே போல் இந்த இடத்துல அவர்கள் தோல்வியுற்றார்கள் என்று பார்க்கிறோம். யோசுவா 7:1 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் ஆகான் என்கிற ஒரு மனுஷன் அந்த சாபத்திடான காரியத்தை எடுத்தபடினாலே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் 2-4 வரை வாசிங்க. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், முதலாவது காரணம் ஆண்டவருடைய கோபம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே வருகிறது. காரணம் என்னன்னா, ஆகான் என்கிறவன் ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்த பொழுதிலும் அந்த எச்சரிப்பை அசட்டை பண்ணி சாபத்திடான காரியத்தை அவன் செய்தபடினாலே அங்கே ஜனங்கள் விழுந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இப்படிப்பட்ட ஒரு தோல்வி உண்டானது. ரெண்டாவது காரியம் இந்த இடத்துல, முதலாவது ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரீசன் அவன் செஞ்ச காரியம். ரெண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் வசனத்திலேருந்து நாம் வாசிக்கும்போது யோசுவா ஆளை அனுப்பி வேவு பார்க்கும்படி அங்கே அனுப்புகிறான். அவர்கள் சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்க திருப்பியும். யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம். இங்க பாருங்க என்ன சொல்றாங்க, ஆயை முறியடிக்கலாம். தங்களுடைய சுய பலத்தை அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவங்க ரொம்ப சிம்பிளான ஆட்கள். அநேக நேரத்தில் நாம் விழுந்து போகிறதற்கு காரணம் சத்ருனுடைய பலத்தை நாம் அறியாதபடி நம்முடைய சுயபலத்தை நாம் யோசிக்கிறதுனால நாம் விழுந்து போகிறோம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, தான் நிற்கிறவன் என்று சொல்கிறவன் என்ன பண்ணோம்,
விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:12 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:12. விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம நிற்கிறன்னு நினைக்கிறது நம்முடைய சுய பலத்தில் நம்ம எப்பவுமே நினைக்கக்கூடாது. எபேசியர் 6:11 சொல்லப்படுகிறபடி நாம் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் எப்படி நிற்கணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு நிற்கும் போது தான் நம்மால் நிற்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய சுய பலத்தில் நாம் போகும்போது நிச்சயமாக நாம் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். எனவே இந்த இடத்துல பார்க்குறோம், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸியாக நம்ம போயிட்டு முறியடிச்சிடலாம். கொஞ்சம் பேர் தான், வெரி சிம்பிள். ஆனால் எத்தனை பேர் வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று பார்க்குறோம். எனவே இங்கே பாருங்கள், ஏன்னா அவங்களுக்கு அந்த தாட் எப்படி வந்ததுன்னா, நம்ம யோர்தானை கடந்து வந்துட்டோம், எரிகோவை கடந்து வந்துட்டோம். இதெல்லாம் கடந்து வந்தாலும் கர்த்தருடைய பலத்தினால நாம் கடந்து வந்தோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அநேக பாடுகள் நெருக்கங்கள் கூடாக நாம் வந்திருக்கலாம், ஆறுகளை கடந்திருக்கலாம், தண்ணீரை கடந்திருக்கலாம், அக்கினியுடன் நடந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த வரைக்கும், இந்த ஆயுப்பட்டணம் வரைக்கும் கொண்டு வந்தவர் ஆண்டவர் தான். அந்த பலத்தை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். தேவ பலத்தினாலே அவர்கள் வந்தார்கள் என்பதை மறந்து அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் பேர் தான், நம்ம கொஞ்சம் பேர் போனால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தவறாய் அவர்கள் எண்ணினபடினால அங்கே விழுந்து போனால். முதலாவது கர்த்தருடைய எச்சரிப்பை அவர்கள் அசட்டை பண்ணி சாபத்திடான காரியத்தை ஆகான் பண்ணினான். இன்னொரு பக்கம் ஜனங்களை பார்த்தும்போது ரொம்ப சுலபமாக எண்ணிட்டாங்க. அதனால் அங்கே விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதற்கு பிறகு தான் யோசுவா என்ன பண்ணுறாருன்னா, ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 7ஆம் அதிகாரம் யோசுவா 7:6-9 வரை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இதே யோசுவா தான் அவர்களை ஆள்களை அனுப்பி வேவு பார்த்தார். ஆனால் அதற்கு பிறகு இந்த தோல்வி அடைஞ்ச பிறகு ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன காரியம் என்பதை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளையில் ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நடந்து சென்று கொண்டிருக்கிற பாதையில் கர்த்தர் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் தோல்வி அடையாதபடி எல்லாவற்றிலும் ஜெயம் பெற வேண்டும். இந்த ஜனங்களும் விழுந்து போயிட்ட பிறகு மனுஷர்களைப் போல அல்ல, ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய அன்பு. நம்ம அன்பை குறித்து நம்ம தியானிக்கிறோம், நம்ம ஆராதித்தோம். மனுஷன் விழுந்து போனாலும் அதை பார்த்து மனுஷர்களைப் போல பார்க்கிறவர் அல்ல, நம்மை உண்டாக்கின கர்த்தர் மறுபடியும் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த இடத்துல அவர்கள் விழுந்து போனார்களோ மறுபடியும் அவர்களை புதுப்பிக்க அவர் விரும்புகிறார். அதுதான் நமக்கு இன்றைக்கு நற்செய்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவர்கள் வெட்டுண்டு மடிந்தார்களோ, எந்த இடத்துல துரத்தப்பட்டார்களோ அதே இடத்துல வெற்றி பெறும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதே ஜனங்களை மறுபடியும் கூப்பிடுறார். ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவருக்கு முன்பதாக யோசுவா ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். 6-9 வாசிங்க. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்பர விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைத்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே.
அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி அவர் கதறுகிற போது 10வது வசனத்திலே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஆமென். சாபத்தீடான உங்கள் நடுவில் இருந்து என்ன பண்ண வேண்டும்? நிக்கிரகம் பண்ண வேண்டும். அதை நீக்கப்பட வேண்டும், அது எடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் இந்த இடத்துல அதுக்கு முன்பதாக பார்க்குறோம். அந்த 11வது வசனத்தில் வாசிங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்கள் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள், அதெல்லாம் அவங்க வைத்திருந்தாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கர்த்தரை அண்டாதபடி கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர்கள் மீறி இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்தபடியினாலே அவர்கள் முறிந்தோடினார்கள். அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் விடுகிறவர் அல்ல, அதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்கு ஆண்டவருக்குள்ளே நம்ம வளர முடியாதபடி காணப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில் ஏதாவது ஒரு உலக காரியங்கள் காணப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு அதை அப்புறப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். சத்துரு வஞ்சகமாக எப்படி இங்கே ஏவாளை ஏமாற்றினாலும் அதே போல் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் சில காரியங்களை நாம் நம்ம இடத்துலேருந்து கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது விடுவிக்கப்படும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஒரு வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், ஆண்டவர் அப்படியே விடுகிறவர் அல்ல, அவர்களை நோக்கி பேசுகிறார். 1 யோவான் 1:9 நமக்கு தெரிந்த வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எப்போ நம்ம உண்மையாக அவருடைய சமூகத்தில் நமக்கு இருக்கிற காரியங்களை அவருக்கு அறிவிக்கிறோமோ, எப்போது நாம் அதை அறிக்கை செய்கிறோமோ அதை மன்னிப்பதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த இடத்துல பார்க்குறோம், ஆண்டவர் அப்படியே விடல, அவர்களை மறுபடியும் அழைத்து ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜெபித்த போது அங்கே சொல்கிறார். யோசுவா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, எந்த இடத்துல அவங்க விழுந்து போனாங்களோ அதே இடத்துல ஆண்டவர் மறுபடியுமாய் ஜெயத்தை கொடுக்க தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல விழுந்து போனாலும், விழுந்து போவதற்கான காரணத்தை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் எச்சரித்தும் அங்கே சாபத்தீடான காரியங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டதுனால அங்கே ஒரு தோல்வியை பார்க்கிறோம். அதே போல் தன்னுடைய சுய பலத்தை அவர்கள் வைத்து கொண்டு அவர்கள் செல்லும்போது அங்கே விழுந்து போனார்கள் என்று பார்க்கலாம். ஆனாலும் ஆண்டவர் மறுபடியுமாய் அவரை நோக்கி வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நாம் இருக்கிற வண்ணமாக அவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்யும் போது நம்முடைய குறைகளை அவர் நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பரம தகப்பன். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளை எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சவால்களையும் ஜெயித்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொடுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா.
நாம் எனவே தான் நம்ம உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ளே இருக்கிறார். எனவே இந்த உலகத்திலே நமக்கு தோல்வி இல்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக. எந்த இடத்துல அவர்கள் விழுந்து போனார்களோ அதே இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரையும் புறப்பட்டு நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்களை யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து அதே ஆயி பட்டணத்திற்கு போ என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஆண்டவர் எந்த இடத்துல நாம் விழுந்து போகிறோமோ அதே இடத்துல நம்ம கொண்டு வந்து உயர்த்துகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர். இந்த இடத்துல இல்லை, வேற இடத்துல இல்லை, அதே இடத்துல. யாத்திராகமும் நம்ம வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். இல்லை வாசிக்கணும் நம்ம 2ஆம் அதிகாரத்தில். சரி, 11ஆம் வசனத்தில் 15 வாசிங்க. 2ஆம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். அவன் பயந்தான். அதுக்கப்புறம் பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தினின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு அறிந்த ஒரு சம்பவம். மோசே இங்கே இந்த காரியம் செய்தபடினால அவன் மிகவும் பயந்து ஓடி போகிறான். எங்கேருந்து ஓடுறான் அவன்? எகிப்தை விட்டு பயந்து ஓடின அதே மோசே ஆண்டவர் எகிப்து தேசத்திற்கு ஜனங்களை ரட்சிக்கும்படி அழைத்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எந்த இடத்துல பயந்து அவன் ஓடினானோ அதே இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்த விரும்பினார். ஹல்லேலூயா. ஆயி பட்டணத்தில் இந்த ஜனங்கள் முறியடிக்கப்படுகிறார்கள், தோல்வி விடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அதே இடத்துல நீங்கள் போங்க, அந்த பட்டணத்தின் ராஜாவையும் உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்குறோம், எந்த இடத்துல விழுந்து போனோமோ, எந்த இடத்தை நாம் பயந்து செல்கிறோமோ, எந்த இடத்துல நாம் தோல்வி அடைகிறோமோ அதே இடத்துல கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் மறுபடியுமாய் அதே இடத்துல உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா அவன் இப்போ வனாந்திரத்தில் கர்த்தருக்கு என்று காத்திருந்த 40 வருடம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து. அதே போல் நம்ம பேதுரு குறித்து நம்ம வாசிக்கும் போது பேதுரு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 5:5 வாசிங்க. அவர் இரவு முழுவதும் அவர் சென்று மீன் பிடிக்க செல்கிறார். ஆனால் ஒன்றுமே இல்லை, வெறுமையாய் திரும்புகிறார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. வெறுமையாய் திரும்புகிறான். எங்கேருந்து திரும்புகிறான்னா கடல் முழுதும். அங்கே பேதுரு முழுதும் ஒன்றும் இல்லாமல் ஏமாற்றம் அடைந்து திரும்புகிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து, ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது இதே ஆயி பட்டணத்தில் அவங்க முதல்ல சொன்னது, என்னுடைய சுயபலத்தில் நம்ம செல்லலான்னு சொன்னாங்க. அவங்க விழுந்து போனாங்க. ஆண்டவர் எச்சரித்தும் சாபத்தீடான காரியங்களை செய்தாக அவங்க விழுந்து போனாங்க. ஆனால் கர்த்தரை நோக்கி அவங்க வேண்டுதல் செய்தபோது கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அல்லேலூயா. இந்த ராஜாவையும் ஆயி பட்டணத்தையும் உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன் என்ற வார்த்தை வந்தபோது அவர்கள் செல்லும் போது அங்கே ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே போல் இந்த இடத்துல முழுதும் அவன் செல்கிறான். அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் திரும்பி போகிறான். ஆனால் எந்த இடத்துல ஒன்றுமில்லாமல் வந்தானோ அதே இடத்துல ஆண்டவர் அனுப்புகிறார். படகு மிகுதியாய் வலை கிழியத்தக்க மீன்களை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல வெறுமையாய் திரும்பினானோ அந்த இடத்துலேருந்து வரும்பொழுது அவன் மிகுதியான மீன்களோடு கூட வருகிறான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் பற்றி கொண்டபடினால, கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தபடி, ஆனாலும் உடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள்
விழுந்து போகிறோமோ, எந்த இடத்துல நாம் ஏமாற்றம் அடைகிறோமோ, எந்த இடத்துல நாம் தோல்வி அடைகிறோமோ, அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நாம் சொல்லும்போது கர்த்தர் அதே இடத்துல அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எந்த இடத்துல அது உறவினராக இருக்கலாம், அது ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை எந்த இடமா இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எந்த இடத்துல நாம் அவமானப்படுகிறோமோ, எந்த இடத்துல நாம் விழுந்து போகிறோமோ, எந்த இடத்துல தோல்வி அடைகிறோமோ, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அதே இடத்துல உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் மத்தியில் நம்ம ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலைகளை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எனவே சத்ருவின் முன்பாக தான் நமக்கு பந்தி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்ம சத்துருவை கண்டு ஓடி போகலாம். எங்கே மோசே என்ன பண்ணார்? ஓடி போனார், பயந்து ஓடி போனார். ஆனாலும் அதே இடத்துல கொண்டு வந்து தான் மோசேயை உயர்த்தினார். இதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள், முறிந்தோடினார்கள், பயந்தார்கள். அவர்கள் தண்ணீரை போல் அவங்க கண்ணீர் கரைந்து போனதுன்னு வசனம் சொல்லுது. அவ்வளோ அழுதுருக்கிறாங்க. அதே இடத்துல ஆண்டவர் சொல்லார், மறுபடியும் நீ செல். எந்த இடத்துல நீ விழுந்து போனாயோ அதே இடத்துல நீ மறுபடியுமாய் செல்லும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். எப்போது நமக்கு ஜெயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், நம்ம ஜெயம் எப்போது கிடைக்கும்னா, ஆண்டவர் சொல்கிறார், இவங்க போகலை, இன்னும் யுத்தம் பண்ணலை, ஆனாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார். மறுபடியும் வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரா? ஒப்பு கொடுத்தேன். நான் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ விசுவாசிக்கிறோமோ அப்போவே நமக்கு சுகம். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லும்போது வானத்து நட்சத்திரங்களை காண்பித்தார். கடற்கரை மணலை போல பெருகணும், அதே போல் பெருகினா. ஆனால் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நம்ம கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஏனென்றால் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் ஏற்கனவே உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வேலை ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லார் கையிலும் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த வருஷம் நம்ம கேலண்டரில் இருக்கிற வாக்குத்தத்தம் என்னது? இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் நமக்கு எல்லாமே கொடுத்துட்டார், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்குறோம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. 1 யோவான் 2:13-14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால், ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறோம். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்க எல்லாம் ஜெயிப்பீங்கன்னு சொல்லல, ஜெயித்தீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய வசனத்தில் பிதாவை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு நம்ம ஏற்கனவே ஜெயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை அறிந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். பிரச்சனையை காட்டிலும், வியாதியை காட்டிலும், போராட்டத்தை காட்டிலும், அது எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனிடத்தில் தேவனால் உண்டாயிருந்து, படிங்க வாசிங்க. 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை
ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா. ஜெயிப்பீர்கள் அல்ல, ஜெயித்தீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அந்த விசுவாசம் நமக்குள்ள, பிதாவை நாம் அறிந்திருக்கிறபடினால பொல்லாங்கனை நாம் ஜெயித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனால, 1 யோவான் 2:14 கூட நம்ம வாசித்தோம். இப்போ தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிற அந்த வசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஏற்கனவே கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனம், இந்த வாக்கு தத்தத்தை நாம் உரிமையாக்குவதற்கு நாம் அந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளை குறித்து, ஒருவேளை பிள்ளைகளை குறித்தோ, பெற்றோரை குறித்தோ, அல்லது குடும்பத்தை குறித்தோ, வேலை காரியங்களை குறித்தோ, எல்லாவற்றிலும் எதிர்மறையாய் நம்மை சுற்றிலும் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை சுற்றிலும் அநேக காரியங்கள் எதிர்மறையாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை நாம் அந்த 1 யோவான் 5:3-5 வாசிக்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனுக்கு உலகத்திலே ஜெயம். ஹல்லேலூயா. எனவே அந்த தேவ குமாரன் நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம உலகத்தில் அநேக காரியங்களில் நம்ம விழுந்து போய் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் என்று நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஏனென்றால் ரோமர் 8:37 வாசிங்க. ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். அவருடைய அன்பினால தான் நாம் என்ன பண்ணுறோம்? ஜெயம் கொள்ளுகிறோம். இந்த கால வேளையில் அவருடைய அன்பினாலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சுயபலத்தினால் அல்ல, கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் நம்மை விட்டு விடாதபடி நம்ம எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் பெறுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். எந்த இடத்திலும் நாம் தோல்வி அடையாதபடி கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். இந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டிய காரியம், முதலாவது நம் உள்ளான ஒரு வெற்றியை நாம் பெற வேண்டும். என்ன உள்ளான வெற்றினா, நம்ம இருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஆயி பட்டணத்தில் அந்த ஜனங்க முறிந்தோடி அவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கண்களிலே தண்ணீர் கரை போன்று போகிறது. அவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் சொல்லலை. ஆனாலும் அதன் மத்தியில் எங்கே நீங்கள் தோற்று போய் வந்திருக்கிறீங்களோ அவனை உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு ஆண்டவர் சொல்ல. அந்த வார்த்தை, அந்த உள்ளான வெற்றி நம்ம இருதயத்தில் காணப்பட வேண்டும். எப்படிப்பட்ட நம்ம சூழ்நிலையில் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது அதுதான் ஃபஸ்ட்டு வெற்றி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சூழ்நிலை சுற்றிலும் எதிர்மறையாக இருக்கலாம். அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரும்போது, உங்கள் விசுவாசம் இருதயத்தில் வரும்போது, உங்கள் சிந்தைக்குள்ளே வரும்போது, வாயின் அறிக்கையில் வரும்பொழுது ஃபஸ்ட்டு வெற்றி. ஹல்லேலூயா. முதலாவது வெற்றியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த வெற்றியை பெற்றுட்டாலே போதும், விசுவாசம் ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம அதை தொடர்ந்து அறிக்கை செய்து, நீங்கள் எதுவாக இருக்கட்டும், எதிர்மறையாக இருந்தாலும் விசுவாச அறிக்கை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்ன வேணால் மனுஷன் பேசட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நம்ம எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர். நம்மேல் அன்பு கூறுகிறவர்னாலே நாம் எப்போதும் ஜெயங்கொள்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். இந்த காலவேளையில் நம் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? வார்த்தைக்கு நேராக இந்த ஜனங்களைப் போல ஒருவேளை நம்ம சுய பலத்தில் நாம் விழுந்து போயிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் சொன்ன காரியம், இதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நம்முடைய இருதயத்தில் ஒருவேளை காணப்படலாம், நம்முடைய பழக்க வழக்கங்களில் காணப்படலாம். இன்றைக்கு அதை அப்புறப்படுத்த போகிறோம். அன்று ஆகான் என்கிற ஒரு மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சாபத்தீடான ஒரு காரியத்தை செய்தபடினாலே அவர்கள் விழுந்து போனார்கள். இந்த காலவெளியில் அந்த ஆகான்
அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எப்படிப்பட்ட காரியம், ஆண்டவருக்கு விரோதமான காரியம் எதுவாய் காணப்பட்டிருந்தாலும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர முடியாதபடி தடையாய் காணப்படுகிற எந்த ஒரு காரியம் ஆண்டவர் விரும்பாத காரியம், எல்லாரும் சொல்லுங்க, வாயில அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவரே நீர் விரும்பாத காரியம் என்னுடைய காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருந்தா இன்றைக்கு கர்த்தர் அதை அகற்ற விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் செபிப்போமா? ஏன்னா ஆண்டவர் நம் வெற்றி சிறந்தவர்களாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணும். சோர்ந்து போகாதபடி, விழுந்து போகாதபடி நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நம்ம இப்படியே இருக்கிறது ஆண்டவர் விரும்பல. அடுத்த கட்டத்தில் நம்ம செல்லணும். அடுத்த கட்டத்தில் அப்படி விசுவாசம் வளரணும். அடுத்த அநேக அற்புத அடையாளங்களை காண செய்யணும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள், நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவது அவனுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே காணப்பட்ட அந்த ஆகான் அகற்றப்பட வேண்டும். அந்த சாபத்திடான காரியங்கள் அந்த நடுவில் இருந்து நீக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை சுயபலத்தினால இன்றைக்கு வந்திருந்தாலும் ஒருவேளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் எல்லாவற்றுக்கும் நீர் கூட இருந்தீர் ராஜா. நீர் எங்களை நடத்தினீரப்பா. இதுவரை நடத்தினீர், இனிமேல நீ நடத்த வல்லவரப்பா. எந்த இடத்துல நம்ம ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், எல்லாரும் அந்த இடத்த மனதில் வைத்து செபிங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம்ப்பா, ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமணிவோடு வந்திருக்கிறோம், ஹல்லேலூயா, ஒருவேளை ஆண்டவரே அநேக சோர்வோடு கூட வந்திருக்கிறோம் ராஜா, இந்த வேளையில தகப்பனே ஆண்டவரே நாங்கள் வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் நீர் ஜெயம் கொடுக்கிறவர், நீங்கள் ஜெயத்தை தருகிறவர், எங்களுக்காக யாவற்றையும் நீர் செய்து முடிக்கிறவர் அப்பா. ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரே ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களை புதுப்பிக்கிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறாப்பா. வாய்களை திறந்து பேசுவோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. அநேக காரியங்கள், நமக்கு அறியாத காரியங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாத காரியங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, எங்களை ஆண்டவரே ஜெயங்கொள்ளுகிறாய் கர்த்தர் மாற்றினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் குறைகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நிறைவானவர் வரும்போது நம்முடைய எல்லா குறைகளும் நீங்கி போகும். இந்த வேளையில் வரவேற்போமா? ஆண்டவரே, என் உள்ளத்தில் வந்து எங்களோடு பேசினவரே, எங்களோடு இடைபடுவீராக. ஆம் தகப்பனே, உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆட்கொள்ளுவீராக, நடத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்க வேண்டும். இன்றைக்கும் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அதை தடை செய்கிற எந்த காரியமாய் காணப்பட்டிருந்தாலும் இந்த காலவெளியில் கர்த்தர் அப்புறப்படுத்த விரும்புகிறார். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக உண்டாக்கின ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் வெற்றி பெற வேண்டும். ஹல்லேலூயா. வழியில் விழுந்து போகாதபடி, இழந்து போகாதபடி, ஆண்டவரே முறிந்து போகாதபடி, ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறாப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தர் இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களை சீர்படுத்துவீராக, சிறப்படுத்துவீராக. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை மறுபடியுமாய் புதுப்பிக்கிற தேவன் அவர். உடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி ராஜா. உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அவைகள் எல்லாம் ஒரு போதும் எங்களை விட்டு ஆண்டவரே விலகி போவதில்லை ராஜா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. அவர் வாக்கு தத்தங்களின் தேவன் அவர், உடன்படிக்கையின் தேவன் அவர். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. எந்த இடத்துல நாம் விழுந்து போகிறோமோ, எந்த இடத்துல நாம் சோர்ந்து போகிறோமோ, அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறப்பா. நீர் ஆளுகை செய்வீராக, சூழ்நிலை ஆளுகை செய்வீராக, சூழ்நிலையை மாற்றுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஜெயம் கொடுத்த கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஜெயத்திற்காக வெற்றிக்காக ஆண்டவரே எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த கர்த்தருக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.